இப்பொழுது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதி 5ல் லாப பாக்கியாதிபதியுடன் 5ல் இணைகிறார்கள். இவ்வாறு இணைவதால் தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் தடைகள் நீங்கும், தொழில் செய்வதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்கும், உண்ண உறங்க நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு தொழில் நீங்கள் ரொம்ப செய்வீங்க. ஆனாலும் புதிய தொழில் வேண்டாம் ஏனென்றால் குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறது அல்லவா. புதிய தொழில் வேண்டாம். இருக்கும் தொழிலிலே மேன்மைப்படுத்துங்கள், மேம்படுத்துங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அவ்வப்போது வெளி தூர பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். குழந்தைகள் நலனில் கவனம் செலுத்த தேவை. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் அந்த வகையில் விரயங்கள் ஏற்படும். மனைவியையும் உடல்நிலையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் சில சமயங்களில் எதிர்ப்பை காட்டுவார்கள். அனுசரித்து போவது நல்லது. சுப செலவுகள் ஏற்படும். சகோதரர்கள் இடத்திலே நட்பு பெருகும், ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவி எடுத்து வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் சொல்வதை உற்று கேளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எனவே விடாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். கணவன் மனைவி உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சில நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். தொழில் புரியோர், பணிக்கு செல்வோர், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள் ஆகியோர்களுக்கு பணி பலு அதிகமாக இருக்கும். அதனை நீங்கள் செவ்வனே செய்து முடிப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்ல மாதமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். இந்த கன்னிராசியிலே இருக்கின்ற உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் அன்பர்களுக்கான சுப நாட்கள். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு 21ஆம் தேதி பகல் 2:20க்கு பிறகும், பிப்ரவரி 22ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி சுப நாட்கள். அஸ்த நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு 18ஆம் தேதி, பிப்ரவரி 18ஆம் தேதி காலையில் 8:17க்கு பிறகு, பிப்ரவரி 19ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு சுப நாட்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உடைய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு 21ஆம் தேதி பகல் 2:20க்கு பிறகும், பிப்ரவரி 26ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 6, மார்ச் 11 இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாக இருக்கின்றன. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 4 நாட்கள் சந்திராஷ்டமம் அமைகிறது. மாத ஆரம்பத்திலும் மாத இறுதியிலுமாக இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. மாத ஆரம்பத்திலே பிப்ரவரி 14ஆம் தேதி காலையில் 10:43 முதல் 10:43 முதல், பிப்ரவரி 16ஆம் தேதி பகல் 2:42 வரை சந்திராஷ்டமும், அதே போல் மாத இறுதியில் மார்ச் 12ஆம் தேதி முதல், அதாவது காலையில் இரவு 8:29 முதல், மார்ச் 12ஆம் தேதி இரவு 8:39 முதல், மார்ச் 14ஆம் தேதி இரவு 10:38 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த கன்னிராசிக்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைகிறது.